பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களா இங்கே பென்ஷன் படத்துக்கு போவார்ல. ஆமாம் சொல்லு. அந்த தாத்தாவும் பாட்டி இருக்காங்களா பக்கத்தில். சொல்லு. ஆமாம் சொல்லு. அவங்க அவங்களுக்குள்ள சின்ன சண்டை வருது. சின்ன சண்டை தான் வரும், பெரிய சண்டையே வராது. சரி, அப்போ சின்ன சண்டை வந்து என்ன செய்வாங்க? சண்டை வருது. பழக்கமாக எடுத்துக்குவாங்களா? அப்படி பண்ணப்பா பரவாயில்ல. செயல்படுத்திக்குவாங்களா? அதெல்லாம் பண்ணுறதுலப்பா, வயசாகி போச்சு. சின்ன சண்டை பெரிய சண்டை வயசாச்சுன்னு அவங்க வயசுல இருக்கிறாங்க, அவங்க போய் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களா? சரி, பேச மாட்டாங்க. சரி, பேசாம பேசுறது இல்லை. அவர் என்ன பண்றாரு, ஐயா 10-40,000 வாங்குறாரு வைங்க பென்ஷன் பணம். பென்ஷன் 40,000 வருது. 40,000 வருது. அப்போ அவங்க சந்தால் சொல்ல முடியாது. அதை என்ன பண்றாங்க, முக்காவாசி கொடுத்துட்றாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு முக்காவாசி கொடுத்துட்றாரு. எப்படி 2 பேருக்கு முக்காவாசி செலவாதா? ஏதோ பையங்கள்லாம் இருக்கிறாங்க, பசங்க கிட்ட வாங்கிக்கிறது இல்லை. சரி, அவங்க வரப்போக எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க வைங்க. சரி சரி. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, 10 ரூபா அவருக்கு செலவுக்கு வச்சுருக்கிறாரு. சரி. இந்த பாட்டி என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு விடணுமல்ல. விடாது. அதுல என்ன பண்றது, 10 ரூபா இந்த கிளம்ப கட்டு இருக்குது அப்படின்ட்டு அந்த பென்ஷன் பணத்தில் 30,000 வாங்கிக்கிறாங்களா, 40,000த்துல 10,000 இருக்குதல்ல. போய் கருகாப்பில் வாங்கிட்டு வா, சரி, வெங்காயம் வாங்கிட்டு வா, மிளகாய் வாங்கிட்டு வா, கடைக்கு அனுப்புறது. சரி. அவர் ஒரு தடவை 2 தடவை பார்த்தாரு, வாங்கி கொடுத்து பார்த்தாரு. அது மறுபடியும் இதே கதையாக தான் இருக்குது. சரி, என்னடா இத்தனை பணத்தையும் கொடுக்குது, இப்போ என்னதான் பண்றா, மறுபடியும் இதே வேலையா இருக்குது அப்படின்ட்டு அவருக்கு கோபம் வந்துருச்சு. நான் இனி வாங்கி தர மாட்டேன், நான் அது கொடுத்துட்டு நல்லா நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு. அப்புறம் தினம் வந்து அதில் என்ன செய்யறதாம அந்த பாட்டி, அதில் மிச்சம் முடிக்கிறது. சரி. அது எப்படின்னா, ஒரு கொஞ்சம் இட்லி தோசை சிம்பிளாக ஏதோ செஞ்சு வச்சுட்டு 30,000 அதில் ஏகப்பட்ட காசு மிச்சம் பண்ணிக்குது. சரி, மிச்சம் பண்ணிக்குதா. இது வீட்டுக்கு தேவையான எதுவுமே ரொம்ப சிக்கனம் அப்படி இப்படியே இருக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு அவருக்கு கொஞ்சம் சங்கடம் இருந்துகிட்டே இருந்தது, இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் சரி, இந்த பசங்கள்லாம் வந்தாங்கன்னா, பேரம்பேத்தியெல்லாம் வந்தாங்கன்னா நல்லா செஞ்சு போடுறது எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. மறுபடியும் பார்த்து 10 ரூபா இந்த கிழவங்கிட்ட இருக்குதே, இது எப்படியோ கொடுக்கணுன்ட்டு. அப்புறம் மறுபடியும் இப்படியே அது 10 இது 10 இத்தனை மனம் இருக்குது, இது 10. அப்புறம் அவரு என்ன பண்ணாரு, என்னால் எனக்கு முடியாது, இது ஒத்து வராது அப்படின்ட்டாரு. நான் சுத்தமாக பணமே கொடுக்க மாட்டேன், பையன் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டாங்களா. 2 பசங்க இருக்கிறாங்க நமக்கு, போய் வாங்கிக்கோ, வாங்கி செலவு பண்ண அப்படின்ட்டாரு. சரி. அப்புறம் சரி அப்படின்ட்டு, என்னடா இப்படி சொல்கிறாருன்ட்டு இந்தாம்மா பார்த்துது. நம்ம வந்து காலையில் இந்த பிரச்சனைக்காக என்ன பண்ணுறான்னு தெரியுமா, சாப்பாடு ஆக்கி வச்சு இந்த அம்மா சாப்பிட்டு அந்த எனக்கு மறுபடியும் சாப்பிட்டாச்சு, காலையில் சாப்பிட்டாச்சுன்னு வைங்க, மறுபடியும் பொழுதோட்டத்துக்கு என்ன பண்ணுவார், எது பண்ணுவார், இத்தனை பணத்தையும் கொடுத்து போட்டு மனசுக்கு நிம்மதியான சோறு கிடைக்கிறது இல்லை. சரி. விட்டு போட்டு திடீர்னு ஓடிடுறது. ஓடிடுறதுனா அவங்க அண்ணன் விடு, தம்பி விடு, அக்கா விட்டு, இப்படி அந்த அம்மா போயிடுறது. சரி. அப்புறம் இந்த ஐயன் என்ன பண்ணுறது, ஏதோ வெறும் சப்பாத்தி சுட்டு ஏதோ ஒரு உமா கலத்தின்னு போட்டு இப்படி இருக்கிறது அடிக்கடி இப்படியே நடந்தது. சரின்ட்டு இந்த அம்மா ஓடணும் அன்னைக்கு அந்த ஐயன் பார்த்தாரு. அந்த ஐயன் பார்த்து என்ன பண்ணாரு, இவன் இப்படி பண்ணுறாளா, நாமளும் சொல்லாமல் நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இவரும் மாத்துறது. பார்த்துட்டு 2 நாள் இருந்துக்கிறது. இப்படியே ஆகி அப்புறம் மறுபடியும் என்னாச்சு, ஓ எங்கே போனீங்க, ஏது போனீங்க, சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு, நீ சொல்லாமல் கொள்ளாமல் போய் உங்கள் அண்ணன் வீட்டில் தம்பி வீட்டில் இருக்கிற. அப்புறம் ஏதோ இப்போ மனுஷன் சாப்பாடு இருக்குதா இல்லையான்னு ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. சரி. பென்ஷன் பணம் அத்தனையும் கொடுத்து இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி அளவு பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படியெல்லாம் சண்டை கட்டுறாங்க வயசான காலத்தில். வயசான காலத்தில் தேவைங்களா இந்த மாதிரி. அதனால் பென்ஷன் கொடுக்குறாரு, அதுக்குள்ளே சோறாக்கி போட்டு கம்மி இருக்க வேண்டியது இந்தம்மா. அப்போ என்கிட்ட தானே கேட்க வரப்போ ஒன்றும் புரியல. எனக்கு புரியல. எப்படி புரியாமல் இருக்கேன்? புரிஞ்சுது, புரியாமல் எப்படி நான் அதனால தான் எதையுமே ஆரம்பத்தில் போகிற கட் பண்ணி விட்டுட்டேன் தெரியுமா. ஏன் கட் பண்ணேன், ஒன்றும் எனக்கு வேண்டாம், நான் சாமியாரை போகிறது ரெடி அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருக்கிறேன் தெரியுமில்ல. ஆமாம். இந்த பென்ஷன் பணம் வருது, அவங்க கொடுக்குறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பாட்டி அந்த பாட்டி நல்லா மனசில் வச்சிருக்கணும் அப்படின்னு இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொழுதுபோக்கு தாண்டி அப்புறம் பார்த்ததுன்னா அப்போ சேர்த்துக்கிறாங்க, ஒரே ஜாலிதான். எல்லாம் ஆமா சண்டை கட்டிட்டு ஓடுறாங்க வயசான காலத்தில். நானும் போனால் வரவே மாட்டேன்.